மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஆதான் சினிமா அண்ட் ஸ்ட்ரீட் டாக். இங்கே நம்ம ஸ்ட்ரீட் டாக் நிகழ்ச்சியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவர் 90s நாயகன் திரு நெப்போலியன் அவர்கள். இவரை எவ்வளோ பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, முக்கியமாக நம்ம 2K கிட்ஸ் எவ்வளோ பேர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ பிரதர். ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஆக்டரை காட்ட போகிறோம். அவர் யாருன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, நெல்ஸ் எண்ணில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், கிட்ட வந்துட்டீங்க. இர்ஃபான் வியூஸ் கூட வந்து போட்டாரு அவரு. வரமாட்டேங்குது, தெரியல. நிறைய நடிச்சிருக்காரு, ஆனா ஸ்பாட்ல வரமாட்டேங்குது எனக்கு. ஓகே ஓகே ஓகே, நேம் நெப்போலியன். இவரை பத்தி அவர் நடிச்ச படங்கள் இல்ல, இப்போ சமீபமா நடந்த நிகழ்வுகள். நம்ம கல்யாணம் ஒரு சன்னுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அது பார்த்தேன். சார் யாரும் தெரியுதா சார்? தெரியுதுங்களே. யார் சார்? பேர் மறந்துட்டேன் நானு. சாரோட படங்கள் பாத்திருக்கீங்களா? பழைய படங்கள் நிறைய பார்த்திருக்காரு. இந்த படங்கள் எந்த பாடல்கள் எதுவும் பிடிக்கும்னு சொல்ல முடியாம சார். சார் வந்து நெப்போலியன் சார். நெப்போலியன் வந்து நிறைய படங்கள் இருக்கு. இவர் படங்கள் எடுத்தாலே உதாரணத்துக்கு சாய்பாபா படத்துல வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். வந்து ஏன் தெரியுதா? தெரியலண்ணா, பாத்துக்கிறோம். பேர் தெரியல, படத்தெல்லாம் பாத்துக்கிறோம், பேர் தெரியல. ஓகே ஓகே, எந்த படத்துல பாத்திருக்கீங்க? சிவகார்த்திகேயன் மூவி ராஜா. ஓகே, பாத்திருக்கீங்க. ஓகே, இவர் பேர் வந்து நெப்போலியன். ஹாய் ப்ரோ, ஒன் செகண்ட். உங்களுக்கு யாரும் உங்களுக்கு தெரியுமா? தெரியலங்க, யங்ஸ்டர் போட்டோ மாதிரி இருக்கு, தெரியலங்க. உங்களுக்கு யாருங்க இது தெரியலையா? நல்லா யோசிச்சு பாருங்களா யாருன்ட்டு. டிஎம்கே நெப்போலியன் சார் மாதிரி இருக்காரு. நெப்போலியன் சார் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? வெல் ஸ்போக்கன் மேன், நிறைய ஹெல்ப் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். யூடியூப்ல எல்லாம் வராரு. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? தெரியும். யாரு? இவர் பேர் சொல்லுங்க. கூட உங்க பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா? ஆமாமா, நெருங்கிட்டீங்க. இவரோட மூவிஸ் பாத்திருக்கீங்க? பஞ்சி முட்டாய் சேலை கட்டில சாங்ல இருப்பாரு. அப்புறம் எஜமான் படத்துல வில்லனா இருப்பாரு ரஜினிக்கு. அப்புறம் பேர் மட்டும் ஞாபகம் இல்லையா? இவ்வளவு ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, பேர் மட்டும் ஞாபகம் இல்லையா? பேர் சொல்றீ. ஆனா அந்த போட்டோ அந்த பொண்ணை காமிங்க, எனக்கு தெரியும். ஆக்டர் நெப்போலியன். நெப்போலியன். அவர் மூவிஸ்ல எவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் மேடம்? அண்ணா சூப்பரா நடிப்பாருண்ணா. எஜமான் படத்துல எல்லாம் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. ரஜினிக்கு வில்லனா செம்மையா இருக்கும், நல்லா பண்ணிருப்பாரு. ஓகே, இப்போ ரீசெண்டா அவரோட பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அதை பத்தி நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சுண்ணா. பாத்தீங்களா அந்த மேரேஜ்? பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நிறைய விமர்சனம் உட்பட்டாலும் அந்த மேரேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா பெருமையா தானே நினைக்கணும். அவ்வளவு இதுல மத்தியிலயும் அவங்க நடத்தி காமிச்சார்ல, அது நம்ம நல்ல விஷயம். யார் எப்படி இருந்தா யார் என்ன சொன்னா என்ன, அவங்க பையனுக்கு அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, அந்த மாதிரி பண்ணிட்டாரு. இப்ப நானா இருந்தாலுமே நீங்களா இருந்தாலுமே நம்ம பையனை விட மாட்டோம்ல, யாரா இருந்தாலுமே பண்ணிதான் ஆகணும். அதனால நல்ல விஷயம் தானே. ஹாய் மேம். ஹாய். ஓகே மேம், நாங்க இப்போ ஒரு ஆக்டரை காட்ட போறோம். அவர் யாருன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். ஓகேயா? நெப்போலியன் சார். ஓகே, சூப்பர் மேடம். மேடம், இவர் நடிச்ச படங்கள் இல்ல சாங்ஸ், அதை பத்தி ஏதாவது பேசுவீங்க? நடிச்ச படம் ஏதாவது ஞாபகம் இருக்கு? இவரு நிறைய படம் நடிச்சிருக்காரு. அந்த குஷ்பு கூட அந்த சாங் பயங்கர ஃபேமஸ். பஞ்சு மிட்டாய் அந்த சாங். சோ இவரு நல்ல ஆக்டர்ன்றதை விட நல்ல குட் ஃபாதர். இப்ப ரீசெண்டா நான் நிறைய இதுல பார்த்தேன், அவங்க சன் மேரேஜ்ல. சோ ஃபெல்ட் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிம். அக்கா, சாரை பாத்திருக்கீங்களா? பாத்துக்கிறோம். யார்? நெப்போலியன். சாரோட பாடல்கள் எது ரொம்ப பிடிக்கும்? ஐயோ மறந்துட்டேன், இருங்க நான் நல்லா நடிப்பாரு, பரவாயில்ல. பழைய படம்லாம் அவர் நடிச்ச படம் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கும். எல்லா படமும் நல்லா நடிச்சிருக்காரு. நெப்போலியன் சார். நெப்போலியன் சார் பார்த்தோடனே டக்குன்னு சொல்லிட்டீங்க. தெரியுதுங்க. மேடம், இவர் நடிச்ச படங்கள் இல்ல பாட்டு ஏதாவது நீங்க பாட்டு எனக்கு பஞ்சு
மிட்டாய் சேலை கட்டி குஷ்பு அவங்களோ டான்ஸ் ஆடினது படங்கள் ஏதாவது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஓகே. ரீசெண்டா ஒரு அந்த பையன் மேரேஜ் நடந்துச்சு. ஐயோ சான்ஸே இல்லைங்க. அவரை மாதிரி லைக் எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க அவ்வளோ ஃபேம்ல இருந்தும் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க சன்னுக்காக அவங்க அப்படி போய் இருக்கிறது வந்து சான்ஸே இல்லை. அது ரொம்பவே இமோஷனலா இருந்துச்சு. ஒன் ஆஃப் த வீடியோல பாத்தீங்கன்னா அவங்க சன்னுக்கு வந்து குளிருதான்னு சொல்லிட்டு அவரோட கைய பிடிச்சு அவர் பாக்குறாரு. லைக் அந்த லெவல் ஆஃப் கேர் அண்ட் அஃபெக்ஷன்லாம் சான்ஸே இல்லைங்க. ரியலாவே அவர் பார்க்கும்போது ஒரு மாதிரி சான்ஸே இல்லை அப்படின்னு ஃபீல் ஆகுது. நெப்போலியன் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள். நெப்போலியன் சார் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச ஆக்டரு. ஏன்னா நானும் ஹைட்டு, அவரும் ஹைட்டு. அதனால எனக்கு நெப்போலியன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டு எல்லா பாட்டும் பிடிக்கும். அவர் பையனுக்காக வெளிநாட்டில் இருக்கனால நிறையா படத்தில் அவர் மிஸ் பண்ணுறான். அவர் நிறையா மறுபடியும் தமிழ் சினிமாவில் அப்பப்போ நிறையா கேரக்டர் பண்ணாருன்னா அவர் இன்னும் நல்லா இருக்கும். ரீசெண்டா நடந்து முடிஞ்ச அவரோட பையன் மேரேஜ் பத்தி எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ஒரு அப்பாவா அவர் கடமையை வந்து அவர் நல்லா, இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கே என்ன தோணுது, அவனுக்கு என்ன வேணாலும் நான் கஷ்டப்பட்டாலும் அவன் நல்லா இருக்குன்னு தான் எனக்கு தோணும். ஒரு அப்பாவா அவர் பண்ணது 100க்கு 100 சரிதான். கண்டிப்பான முறையில் ஒரு பையனோட ஆசையை அவர் நிறைவேற்றிருக்காரு. பையனோட ஜப்பான்ல கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. இவர் ஜப்பான்ல போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்போ என் பையனை எங்கேயாச்சும் ஆசைப்பட்டாரு, நானும் அதை கஷ்டம் செய்யதான் முடியும். ஒரு அப்பாவா அவர் பண்ணது கரெக்டு. வெளியில 1000 ரிவ்யூஸ் போட்டாலும் ஒரு அப்பாவுக்கு பையன் செஞ்சது கரெக்டான கடமை. அதுதான் நெப்போலியன். அவர் இப்பதான் ரீசெண்டா ஜப்பான்ல அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்காரு. நிறைய செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் பார்த்தேன் நானு. அண்ட் அவரோட படம் வந்து சீவலப்பேரி பாண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐயா படத்துல வந்து நெகட்டிவ் ரோல் கடைசியா பண்ணிருப்பாரு. பட் ஃப்ரெண்ட்ஸ்னா இன்னைக்கும் சரத்குமார், நெப்போலியன் அவங்களோடது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களோட பசங்களை வந்து நிறைய பேர் கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். அது அவர்கிட்ட இருந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்றேன். பார்த்துருக்கேன். சார் பேர் சார் நெப்போலியன் சார் மாதிரி இருக்காங்க. பட் ஆனா ரொம்ப எங்கா இருக்க மாதிரி இருக்கு இதுல. சாரோட படங்கள், சாரோட பாடல் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்? சாரோட சாங்னு பாத்தீங்கன்னா அந்த கிழக்கு கையில அந்த சாங் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரோட படங்கள் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? ஆக்சுவலா ஓல்டு மூவிஸ் வீட்டுல பார்ப்பாங்க, ஸோ நான் பார்ப்பேன். பட் ஆனா சாரோட ஆக்டிங்ல எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். இவரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கோம் சார். இவங்க தான் வந்து நெப்போலியன். ஓகே, நீங்க பாத்திருக்கீங்களா? மூவி பாக்குறது இல்ல. மூவி பாக்குறது இல்ல. ஓகே, சூப்பர். இவர் நடிச்ச படங்கள் ஏதாவது பாத்திருக்கீங்களா? பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. ஓகே, சூப்பர். அந்த பாட்டு அப்படியே பாடிடுறீங்க. அது வர சார் பத்தி ஒரு வார்த்தைகள் சொல்லலாமா? இஸ் a வெரி குட் ஆக்டர். அவர் நடிச்ச சீவலப்பெரி பாண்டி படம் ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல்கள் எந்த படங்கள் ரொம்ப பிடிச்சது? யார்? இவர் தான். எனக்கு சீவலப்பெரி பாண்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதுல வர பாடல்கள் அந்த கிழக்கு சிவக்கையிலன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு பிடிக்கும். ஆக்சுவலி ரீசெண்டா ஒரு சன்ஸ் ஆல்சோ மேரேஜ் ஆச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? இட்ஸ் a very nice thing. ஒரு எடுக்கிற எஃபர்ட் ரொம்ப பெருசு. இவர் பாத்திருக்கீங்களா? ஓகே, சில மூவிஸ்ல. ஓகே, நேம் சொல்ல முடியுமா? நெப்போலியன். ஓகே, சூப்பர். இவர் நடிச்ச அந்த சில மூவிஸ் ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா? பேர் ஞாபகம் வரலையே சார். இவர் யாருன்னு தெரியுதா? இவர் பேரு நெப்போலியன். ஓகே. இவரோட படம்லாம் சூப்பரா இருக்கும். என் தலைவர் கூட நடிச்சிருக்காரு, கமால் கூட. இப்ப யூஎஸ்ஏல இருக்காரு. இவர் வீட்டுக்கு கூப்பிட்டா போவேன். கண்டிப்பா சார். இப்ப ரீசெண்டா அவரோட மகனோட மேரேஜ் பாத்தீங்களா சார்? ஆமா, பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாரோட படங்கள் எந்த படங்கள் ரொம்ப பிடிக்கும்? எந்த பாடல்கள் எது பிடிக்கும்? எனக்கு விரும்பாண்டி இந்த சரசகுமார் கூட ஒரு படம் நடிச்சாருல்ல, அதெல்லாம் நல்லா பெஸ்டா இருந்துச்சு. காமெடியா, விவேக் காமெடி தான். சார், இவர் யாருன்னு தெரியுதா சார்? நெப்போலியன் சார். இவரு ஆக்சுவலா நெப்போலியன் சார் வந்து தமிழ் சினிமால வந்து கொண்டாடிய தவறிய நடிகர்ல இவர் ஒருத்தர். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரு, கமல் சாரு, விஜயகாந்த் சாரு நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவரும் ஒரு தனி அந்த கிராமத்து சாயல நடிக்கிறதுல இவரை மாதிரிலாம் யாரும் நடிக்க முடியாது. இவர் ராஜகிரண் சாருக்கு அப்புறம் ஒரு நல்ல பவர்ஃபுல் கேரக்டர் பண்றக்கூடிய ஒரு மனிதர்னா நெப்போலியன் சார் தான். அது வந்து இப்போ நான் வந்து தென் மாவட்டத்துக்காரன் தான். எங்க தென் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தக்கூடிய வகையில நெப்போலியன் சார் எப்பவுமே அவரை கொண்டாட தவறதே இல்லை. சிவலப்பேரி பாண்டியன் அந்த கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பேசுதல என்ன காரணம் சொன்னா அவரோட நடிப்பு எஃபெக்ட் இன்னும் அந்த அந்த அப்படியே வாழ்ந்துட்டார். பாத்தீங்கன்னா சிவலப்பாண்டியன் ஒரு கேரக்டர் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்த மனிதர் அவர் தான். நல்ல ஒரு மனிதர். இப்ப ரீசெண்டா சாங் கூட ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. பஞ்சு முட்டாய் சேலை கட்டி அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு 2030 வந்தா கூட அந்த சாங்கை கேட்பாங்க. ஏன்னா குஷ்பு மேடமும் இவரும் அப்படியே வாழ்ந்திருப்பாங்க அந்த மூவில சாங்ல.
நல்லா கெமிஸ்ட்ரிலாம் நல்லா ஒர்க்கா இருக்கும். சமீபத்துல அவரோட பையன் மேரேஜ் தனுஷ் அது வந்து உண்மையிலே சத்தியமா ஒரு மனிதநேய மிக்க செயல் தான் அந்த பொண்ணு. அவங்க உண்மையிலே அயன் லேடி தான் நான் சொல்லுவேன். தன்னோட அவர் என்ன ஒரு மனநிலையில இருந்தா கூட அவர் கூட வாழன்னு சொல்லி ஒத்து போயிட்டாங்க பாத்தீங்களா. ஃபுல் கிரெடிட் அந்த பொண்ணு தான் சேரும். நெப்போலியன் சார் வந்து நல்ல மனிதர். ஸோ அவருக்கு நல்லா நடக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. சாரை பார்த்துருக்கீங்களா? தெரியும். நெப்போலியன் சார். ஓகே, சாரோட படங்கள் பாடல்கள் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? படம் வந்து இவங்க ராதிகா மேம், அப்புறம் சரத்குமார் சாரோட ஒரு தாய்மாம சீர் சம்பந்தம் அந்த படம் பிடிக்கும். அந்த படம் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. சாரோட சன்னுக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் ரொம்ப ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹிம். ஸோ ஹாப்பியா இருந்தா ஓகே. இவர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சு முட்டாய் சிலை கட்டி பாட்டு பாட நெப்போலியன் சார் இவரு. இப்போ இவங்க பையனை கூட கல்யாணம் ஆச்சு. இப்போ பாடினீங்களா அந்த பஞ்சு முட்டாய் சிலை கட்டி பண்ண பாத்தீங்களா, அந்த படத்துல வந்து நல்லா நடிச்சிருப்பாப்புல, அதுல பாட்டு நல்லா பண்ணிருப்பாப்புல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவரு தான் நம்ம தமிழ் சினிமாவிலே முன்ன வந்து நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஆள்னு சொல்லலாம். அது தேர்ந்தெடுத்து சொல்லக்கூடிய ஒரு 10 பேர்ல இவரு ஒரு ஆளா இருந்தாரு. அவர் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ற காரணத்தால தான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆகிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் எந்த மூவியும் பெருசா எடுக்கல. ரொம்ப நல்ல மனிதர். சமீபத்தில் கூட அவங்களோட பையன் கல்யாணம் நடந்துச்சு. நம்ம இந்த முகநூலில் இருக்கிறனால நமக்கும் அந்த இதெல்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கல நிறைய பேர் அவங்கள பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தில் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னோட மனசில் என்ன படுதுன்னா, ஒரு தந்தை ஒரு மகனுக்கு ஆற்றின மிகப்பெரிய ஒரு செயல் அதுதான் என்னோட மனசில் பட்டது. அது எத்தனை பேர் என்ன சொன்னாலும் தன் மகனுக்கு வந்து நம்ம பண்ணி பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. பெற்று நம்ம இல்லை, அந்த ஒரு கடமை ஆற்றின மிகப்பெரிய மனிதன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காலமாக நம்ம அவரை தொடர்ந்து படம்லாம் பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த மனிதனை வந்து தனிப்பட்ட முறையில் நான் அவரை வாழ்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இந்த நெப்போலியன் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவர் இன்னும் பேரம் பேத்தியெல்லாம் எடுத்து இன்னும் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்றணுங்கிறது இன்னும் என்னோட ஆசை. நெப்போலியன் நிறைய வில்லன் தான் நிறைய நடிச்சிருக்காரு. நல்லா நல்ல சூப்பர் ஃபேமஸான படம் அதுதான் 8 போட்டி ராசா, பஞ்சு முட்டாய் சேலை கட்டி. நெப்போலியன். நீங்க 90s கிட்டா 2K கிட்டா? 2K பட் ஸ்டில் அவர் தெரிஞ்சிருக்கு. ரீல்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஓகே பழைய மூவிஸ்லாம் அவருக்கு ஏதாவது பார்த்தது உண்டா? நிறைய புது மூவிஸே வந்திருக்கு. சிவகார்த்திகேயனோட நடிச்சாங்க, அதெல்லாம் தெரியும். இவரோட சாங் ஒன்னு ஃபேமஸா இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. யூடியூப்ல என்ன பாட்டு சொல்ல வரீங்க? கொஞ்சம் பழைய சாங் தான், ஆனா வந்து அது இந்த மீம்ஸ் அது மூலமா ஃபேமஸ் ஆச்சு. தெரிஞ்சிருக்கும், பட் இதுதான் அவரான எதுவுமே. சார் இவரை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஆனால் வந்துட்டு பெருசாக ஒன்றும் தெரியாது. பெருசாக உங்களுக்கு தெரியாது. சாரோட மூவிஸ் அதாவது சாங்ஸ் நிறையா ட்ரெண்ட் ஆயிருக்கு, அதை பற்றி நினைக்கிறேன். சில படத்தில் ஒரு படத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போட்டு ஏதோ பேசிட்டு இருப்பாரு, அது மட்டும் பார்த்துருக்கேன். வேற எதுவும் நான் பார்த்தது ஏதோ லாரியில் டிமாலு ஆளு டம்மால் ஏதோ ஒரு அந்த காமெடி சீன் மட்டும் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர் படம் நடித்தவர் சார் நெப்போலியன். இவர் நல்ல எனக்கு பழக்கம் உண்டு. ஆமாம், இவர் திருச்சியில் இருந்தபோது நான் பார்த்துருக்கேன். கே நேருடைய ரிலேஷன் இவர், மருமகன், அக்கா பையன் இது. ரெண்டாவது சிவலப்பேரி பாண்டி, எங்கள் திருநெல்வேலியுடைய கதையை நடித்த ஒரு ஹீரோ, எங்கள் ஊருக்கு பெருமை சேர்த்த ஹீரோ. அதாவது சிவலப்பேரிங்கிற ஊர் கிராமம் திருநெல்வேலியில் இருக்குது. அந்த கிராமத்தில் பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஸ்டோரியை எடுக்கிறதுக்கு யாரும் பயந்தாங்க. இவர் அந்த படத்தில் சிவலப்பேரி படத்தில் நடித்தார். படம் எக்ஸலன்ட். இவரோட நடிப்பு எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ பொதுவாக அவர் படத்தில் உள்ள நடிப்பும் சரி, பாட்டும் சரி, வில்லத்தனமும் சரி, இந்த நையாண்டி பண்ணுறதும் சரி, இவர் அடிச்சுக்கிறதுக்கு அந்த ரேஞ்சில் அன்னைக்கு. இப்போ என்னென்னா அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அந்த வில்லன் கேரக்டரும் சரி, ஹீரோவாக இருந்தாலும் சரி, இவர் வந்து பல முகம் உள்ள நபர். அதனால் இவருடைய நடிப்புக்கு ஈக்குவல்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் திடீர்னு சினிமா விட்டு போவார்னு எதிர்பார்க்கல. சம் ஃபேமிலி ப்ராப்ளம் சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட் அது எங்கள் ஊரில் தான் எடுத்தார். அவருடைய சன்னு வந்து உடம்பும் சரியில்லாமல் அவருக்கு கால் ப்ராப்ளம் இருந்தபோது எங்கள் ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் வீரவநல்லூர்னு இருக்கு, அந்த ஊரில் ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இதில் பெருமைத்தக்க விஷயம்னா அங்கே சக்ஸஸ் ஆனதுனால அந்த ஊருக்கு வீரவநல்லூருக்கு எங்கள் ஊருக்கு ஆஸ்பத்திரியை கட்டி கொடுத்துருக்காரு. இவர் சொந்த செலவில் தான் பையனுடைய ஞாபகமாக கட்டி கொடுத்துருக்காரு. நான் அவருடைய பையனுடைய இதெல்லாம் வந்து யூடியூப்பில் உங்கள் இதில் பார்க்குறேன். அவர் வீட்டில் அவருடைய அமெரிக்காவில் இருக்கிற வீட்டில் அவர் எப்படி அவர் வச்சிருக்கிறாரு, ஒரு பையனை எப்படி வச்சிருக்காரு. இதை மாதிரி உலகத்தில் ஒரு தகப்பன் பையனை கவனிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இவர் யாருன்னு தெரியுதா?
நெப்போலியன் நெப்போலியன். ஓகே சூப்பர். நீங்க 2K கிட்டா 90s கிட்டா? 2K 2K 2000. இருந்தாலும் நல்லா ஆ, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. 2K. ஏன்னா 90sல நிறைய நடிச்சிருக்காரு. ஆமா. ஓகே, அவர் நடிச்ச படங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்? படம் ஸ்பெசிஃபிக்கா தெரியாது. இந்த பாட்டுலாம் பயங்கர ஃபேமஸ். பஞ்சு மிட்டாயா அதெல்லாம் ஃபேமஸ். ஓகே ஓகே. அது உங்களால சரி good. பயங்கரமா இது பண்ணி இப்போ ஒரு பையனுக்கு கூட இதோ ஆச்சு. ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். லைக் யாருன்னு தெரியுதா? நெப்போலியன். பரவாயில்லையே. இவர் நடிச்ச படங்கள்ல ஏதாவது பார்த்தது உண்டா? சீமராஜா. ஓ சீமராஜா. ஓகே, லேட்டஸ்ட் படம். ஓகே. இவரு நம்ம சார் நெட்பாளையம் சார். இவரு ஓல்டு படம்லாம் ரொம்ப நல்ல படம்லாம் நடிச்சுக்கிறாரு. உலக சீமை ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அப்புறம் நம்ம புஷ்பு மேடத்துக்கு கூட ஒரு படம் நடிச்சு கூட நடிச்சாரு. ஆமா. அப்புறம் இப்ப இடையில ஒரு மகனுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஆமா, அவர் பையனோட ஆமா, ஆமா. மேரேஜ் ஆச்சு. அது ரொம்ப ஆமா. viral ஆ போச்சு. நல்ல நடிகரு. நம்ம நல்ல மனுஷன் அவரு. ஓகே ஓகே. இவரோட சாங் கூட ஒன்னு ஃபேமஸ் சாங் ஒன்னு இருக்கு. பஞ்சு மிட்டாய். ஆமா சார். அந்த பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் அவருக்கு. நெப்போலியன். சாரோட பாடல்கள் எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் சார்? பாட்டுலாம் எனக்கு தெரியல, படம் இந்த ஐயா பார்த்துருக்கேன். ஓகே ஓகே, ஐயா பார்த்துருக்கீங்க. ஓகே, சாரோட பையனுக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? நல்லாதான், சூப்பர் தான். யான்னு தெரியுதா? பாண்டியில வருவாரு. ஓகே. இவர் பேரு நல்ல பேர். இந்த புஷ்பு கூட நடிக்கிறாரு. பஞ்சு மிட்டாய். பஞ்சு மிட்டாய் வாங்க. அந்த பாட்டு. ஓகே. இவர் பேர் ஞாபகம் இல்லையா? இவர் பேரு சரியா எனக்கு மறந்து போச்சு. நெப்போலியன். ஓ சூப்பர் சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. நல்ல ஆக்டர். நல்ல ஆக்டர். நல்ல ஆக்டர். நல்லா ஃபைட் போடுவாரு. புஷ்பு கூட நல்லா நடிப்பாரு. நல்லா வேகமா நடிப்பாரு. பாட்டு பாடுவாரு. நெப்போலியன். இவர் நடிச்ச படங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். போக்கிரி. வேற என்ன பார்த்துருக்கேன்? போக்கிரிலாம் அதிகமாக பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய படத்தை நடிச்சிரு நான் ஞாபகம் இல்லை அவ்வளோ. சாங் ஒன்று ஃபேமஸ் சாங் இருக்கு, தெரியுமா? பஞ்சு மிட்டாய் சேவை கட்டியா? சூப்பர் சூப்பர். ஓகே, அந்த பாட்டை பாடி காட்ட முடியுமா? ஐயோ, நம்மளுக்கு பாட்டெல்லாம் வராதுங்க. ஆக்டர் நெப்போலியன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரோட படங்கள் எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? நெப்போலியன் எனக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். விஜயகாந்த் காம்பினேஷன்ல எந்த படமா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெப்போலியன். ரீசெண்டா அவரோட சனுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? எனக்கு ஹாப்பி தான். அவரோட கடமையை அவர் செய்யறாரு. அதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணுக்கு சம்மதமாகி தானே செய்யறாங்க. ஒன்றும் கட்டாயப்படுத்தி ஒன்றும் செய்யல. அது 4 பேர் 4 விதம். அதை பத்திலாம் யோசிக்க கூடாது. அவருக்கு அவங்க பையனுக்கு அவர் நல்ல தகப்பனா இருக்கிறாரு. அந்த பொண்ணை கேட்டுதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த பொண்ணு ஒத்துக்குன்னு அதை மேரேஜ் பண்றாரு. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நெப்போலியன் அண்ணா. ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். சொல்ல ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே அங்கிள். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் அங்கிள். நெப்போலியன் சார் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நல்லா இருக்கணும், உங்க பையனும் இன்னும் நல்லா இருக்கணும். அவருக்கு மேரேஜ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் நல்லா இருக்கணும். சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேர பொண்ணோ பையனோ பிறந்து வரும்ன்றதுக்காக வாழ்த்து தெரிவிச்சிருக்கோம். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். சார் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சீக்கிரமா இந்தியாலயே வந்து செட்டில் ஆகுங்க சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். ஹாப்பி பர்த்டே சார். ஃபாதர்னாலே சூப்பர் தான். நீங்களும் ஒரு சூப்பரான ஃபாதர் ஃபிகர். நீங்க ரொம்ப ஹாப்பியா எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஹாப்பி பர்த்டே சார். ஐயா தோர நீ பல்லாண்டு வாழணும் ஐயா தோர. அந்த சாங் எனக்கு பாடுறதுக்கு லிரிக்ஸ் மறந்துருச்சு. ஸோ ஓகே, இந்த லைன்ஸ் நான் அவருக்கு டெடிகேட் பண்றேன். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். எனக்கும் டிசம்பர் 2 தான் எனக்கும் பர்த்டே. நெப்போலியன் சாருக்கும் ஹாப்பி பர்த்டே இருக்கனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். சத்தியமா அவர் நல்ல ஒரு ஆக்டருக்கு பர்த்டே அன்னைக்கு நானும் பிறந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். ஆல் தி பெஸ்ட். நீங்களும் உங்கள் பையனும் மருமகளும் மனைவியும் பாசத்தோடு அன்போடு இருக்கணும்னு நான் என்னுடைய இறைவனை வேண்டிக்கிறேன். ஓ நமச்சிவாயா. நல்லபடியா இருக்கணும் சார். இன்னும் நிரோடி வாழ்க்கணும். அவருனால அவங்க ஃபேமிலி எல்லாமே நல்லா இருக்கும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற பையன் மருமகன் நல்லா இருக்கணும். அவங்கள நல்லா பாத்துக்கணும். இவரு ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். மினி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நெப்போலியன் அண்ணன். நீங்க இன்று போல என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு என்னோட வாழ்த்துக்கள். என்னோட மனநிறைந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாருக்கு. விஷ் மெனி மோர் ஹாப்பி பர்த்டே.